ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 24 29 வரை. மத்தேயு செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 24 29 வரை. இயேசு தம் சீடர்களை பார்த்து கூறியதாவது: ஆகவே நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர், ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை புலம்பி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, புனித குழந்தை இயேசுவின் தரசாலுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாம் நமது பாதுகாவலி நமது தாயினுடைய 4ஆம் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இந்த ஒரு விழா என்பது அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு விழா. அதைவிட இந்த ஒரு விழா என்பது ஒரு நன்றியின் விழா. ஏனென்றால் கடந்த ஆண்டு முழுவதுமே நமது பாதுகாவலி நமது தாய் குழந்தையின் தரசால் நம்ம ஒவ்வொருக்காகவும் பல்வேறு நிலைகளிலே பரிந்து பேசியிருக்கின்றார். நமது ஊருக்காக, நமது மக்களுக்காக, நமது பிள்ளைகள் செய்கின்ற தொழில் முயற்சிகளுக்காக விண்ணக தந்தையிடம் தொடர்ந்து ஜெபித்திருக்கின்றார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே நமக்காய் பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு சில வேளைகளிலே விபத்துக்கள் ஆபத்திலிருந்து கூட நம்மை கரம் பிடித்து தாங்கி இருக்கின்றால் நமது பாதுகாவலி. எனவே அந்த ஒரு நன்றியின் வெளிப்பாடாக இந்த ஒரு 10 நாள் நவநாட்களை மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தோடு நாம் கொண்டாடி இருக்கின்றோம். அதுவும் சிறப்பாக இந்த ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம், உலகமே ஒரு சவால் நிறைந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த ஒரு நெருக்கடியான சூழல் கூட நமது பாதுகாவலி நமது பிள்ளைகளை கரம் பிடித்து பாதுகாத்திருக்கின்றார். எனவே இந்த ஒரு நன்றியின் விழாவை நாம் கொண்டாடுவோம். அதே போன்று வருகின்ற ஆண்டையும் நம் தாயிடம் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆண்டிலே எந்த அளவிற்கு ஒரு கண்ணின் கருவிழி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தினாலோ இதே பாதுகாப்பும் இதே ஆசீர்வாதம் இதே பரிந்துரையை வருகின்ற ஆண்டிலும் நம்ம கொடுக்க வேண்டி நம்பிக்கையோடு ஜெபித்து இந்த ஒரு மறையுறைக்குள் நாம் கடந்து செல்வோம். அன்பார்ந்தவர்களே, அது ஒரு அருமையான ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு முனிவர் ஒருவர் இருந்தார். நல்ல ஒரு துறவி. அந்த மக்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் குழப்பங்கள் ஏற்படும் பொழுது அந்த மக்களுடைய சந்தேகங்களை குழப்பங்களை தீர்த்து வைத்து நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துறவி, ஒரு முனிவர். ஒரு நாள் இந்த துறவியானவர் அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார்: உங்கள் அனைவருக்குமே வாழ்வின் ரகசியத்தை கற்றுக் கொடுக்க போகின்றேன். இந்த ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டால் சாவு என்பதை உங்களுக்கு இருக்காது, நிலையாக நீண்ட காலம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர் என்று அந்த துறவி சொல்லுகின்றார். இந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக எப்படியாவது இந்த வாழ்வின் ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அப்படின்னா வாழ்க்கையில் சாவு என்பது கிடையாது என்று ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். உடனே எல்லாரும் துறவியே உடனடியாக எங்களுக்கு அந்த ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு கேட்கிறாங்க. உடனே இந்த துறவினாரா ரொம்ப அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கென்ற ஒரு நாளை, ஒரு நேரத்தை, ஒரு இடத்தை தேர்வு செய்கின்றார். இந்த ஒரு நாளிலே, இந்த ஒரு நேரத்திலே, இந்த ஒரு இடத்தில் நீங்கள் கூடினால்
கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று அந்த துறவி சொல்லுகின்றார். எல்லா மக்களுமே அவர் சொன்ன அந்த ஒரு நாளுக்காய் காத்திருக்கின்றார்கள். அந்த நாளும் வருகின்றது. எல்லா மக்களும் உங்களை போல இந்த கடல் அலை போன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது இந்த துறவிடம் இருந்து அந்த கண்டிப்பாக இந்த வாழ்வின் ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு ஏக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த துறை வந்தார், எப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். உடனே அந்த மக்கள் இருக்காங்க, சாமி அதை கேட்கறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். உடனே துறை சொன்னாராம், யாரெல்லாம் நிலையாக நீண்ட காலம் வாழ ஆசைப்படுகின்றீர்களோ அவர் எவருமே இந்த உலகத்தில் பிறந்திருக்க கூடாது அப்படின்ட்டு அந்த துறை ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாராம். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை என்றால், பிறப்பு என்றால் நிச்சயமாக இறப்பு என்பது கண்டிப்பா இருக்கும். ஆனால் நம்ம நினைக்கிறோம் யாருமே இறந்துடக்கூடாது, யாருமே செத்து போயிடக்கூடாது, தொடர்ந்து நிலையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இப்ப சப்போஸ் ஒரு வயசான பாட்டி தாத்தாட்ட போய் பேசிட்டு இருக்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, என்ன ஃபாதர் வாழ்க்கை, எதுக்கு இந்த நோய் கடவுள் படைச்சாரு, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு துன்பம், இவ்வளவு நோய், என் மருமக ஒரு வாய் சோறு கூட கொடுக்க மாட்டாங்க, பேசாம அந்த கட்டையை கடவுள் எடுத்துக்கிட்டா கூட போதும் அப்படின்ட்டு அப்படியே புலம்பிட்டு இருப்பாங்க. சில பாட்டி தாத்தாலாம் கேட்டா அப்படி கொஞ்சம் வயசான காலத்துல சப்போஸ் மருமகையும் இன்னும் மகள் மருமையார் கவனிக்கலாம், இந்த ஒரு புலம்பலை கேட்பாங்க. நான் சென்னையில வந்து இரவில் படித்துக் கொண்டது. அப்போ 2ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது பொன்னேர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ இப்படி வீடு சுற்றி போகும்பொழுது ஒரு பாட்டி பேசும். அந்த பாட்டியும் இதே போலதான் சொல்லிடுச்சு, என்ன பாட்டி வாழ்க்கை, என்ன பிரதர் வாழ்க்கை, நம்ம பிரதர் இருக்கும்போது இவ்வளவு கஷ்டப்படி என் பையனை வளர்த்தேன், கஷ்டப்பட்டு ஆளாக்குறேன், கடைசி பார்த்தா என் மருமக கஞ்சி கூட கொடுக்க மாட்டாங்க, ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், பேசாம அந்த கட்டையை கடவுள் எடுத்துட்டா கூட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிச்சு. நான் அப்படி கேட்டு கடைசியில, பாட்டி கவலைப்படாங்க, ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்க போன உடனே எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், இன்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதம் இருக்கும், போய் முழந்தால் பண்ணிட்டு உங்களுக்காக வேண்டேன், ஆண்டவரே ஆண்டவரே இந்த பாட்டி இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சீக்கிரம் அந்த பாட்டி எடுத்துக்க அப்படின்ட்டு உங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். சொன்ன தாமதம் பிரதர் சும்மா சொன்னா சாவணி வேண்டி அப்படின்னு அடிக்க வந்துச்சு. அவ்வளவு கஷ்டப்படுது, வேதனைப்படுது, இருந்தாலும் என்னது சாவு அப்படின்னாலே ஒரு பயம் அப்படி இருந்தது. அதனால எல்லோருக்குமே இது மட்டும் இல்ல, சப்போஸ் ஒரு சில என்ன பண்றாங்க அவசரத்துல என்னன்னு தெரியாம திடீர்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு தோல்வி, ஒரு கடந்துள்ளை, சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்துல திடீர்னு மருந்து குடிச்சிருவாங்க. அவசரத்தை குடிச்சு கடைசியில் ஆஸ்பத்திரி அவசரப்படும் பொழுது, ஐயோ எதுக்கு நான் இப்படி குடிச்சேன், நான் வாழணும் அப்படி வாழணும் அப்படின்ட்டு டாக்டர் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், நான் தெரியாம அந்த மருந்தை குடிச்சு எப்படியாவது காப்பாத்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு மனநிலைத்தான் நான் பார்க்கிறேன். எனவே எவருக்குமே சாவ கண்டிப்பா பிடிக்கிறது, எல்லாருமே நிலையாக ரொம்ப நாள் வாழ வேண்டும் என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதாவது நிலை வாழ்வு. நம்ம வந்து விலையை கொண்டு பார்க்கும் பொழுது ஒரு வாலிபன் இயேசு வருவான், வந்து ஆண்டவரே நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன கண்டிப்பா நான் அந்த விண்ணகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் என்ன செய்ய அப்படின்ட்டு அந்த வாலிபன் கேட்பான். அப்ப இயேசு கூறுவார், என்ன பண்ணு, என்னைய போய் எதுக்கு போதகன்னு சொல்ற, போய் கட்டளைகளை கடைபிடி, தாய் தந்தையை மதி, களவு செய்யாதே, பொய்ச்சான்னு சொல்லாதே, இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்படி சொல்லும்போது சொல்றான், ஆண்டவரே நான் சின்ன பையன்ல இருந்து இன்னைக்கு வர ஒரு வார்த்தை மிஸ் பண்ணாம எல்லா கட்டளைகளையுமே நான் கடைபிடித்து வருகின்றேன், எனக்கு என்ன குறைபாடு அப்படின்னு கேட்கும் பொழுது ஏசு சொல்றாரு, அந்த பையனை உத்து பார்த்துட்டு, ஐயா உனக்கு ஒண்ணு குறைபாடு இருக்கு, என்னொன்னு உன்னை ஏகப்பட்ட செல்வம் சொத்து இருக்குது, அதை வித்து என்ன பண்ணு ஏழைகளுக்கு கூட அப்படின்ட்டு இயேசு கூறுவார். உடனே என்ன பண்ணுவோம், முக வாட்டத்தோடு திரும்பி சென்றார் என்று விவிலியத்திலே பார்க்கின்றோம். அந்த வாலிபனுக்கு ஒரு நிலை வாழ்வை, விண்ணக வீட்டை, இறை ஆட்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் தாகமானது அந்த வாலிபனுக்குள் இருந்தது. ஆனா என்னாச்சு, நீ இதை செய்யின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு, அதாவது எப்படி அவளத்தை வித்து கொடுக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு இயேசு விட்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்று நமக்கும் நிலை வாழ்வின் தேடலானது எல்லோருக்கும் இருக்கு. எப்படி அந்த இறையரசை, விண்ணக வீட்டை நாம் ஆதாயமாக்கிக் கொள்வது. ஏன்னா வந்து நான் வாழ்ந்து கொண்டிருப்பது ஏதோ இந்த புஷ்பத்தில் பறந்துட்டோம் அப்படியே இருப்போம் அப்படின்லாம் யாருமே நினைக்க முடியாது. கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒரு 40 வயசுனா 60 வயசு 70 வயசு, இன்னைக்கெல்லாம் அதிகபட்சம் 70 தான். ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள், நமது வாழ்க்கை முறை, நமது, ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு 80 90 100 வயசோட மக்கள் வாழ்ந்தார். இன்னைக்கெல்லாம் சராசரி வந்து ஒரு 70 வயசு தான். ஏன்னா அவ்வளவுதான் நமக்கு இந்த நம்மளுடைய உடல் அமைப்பு, நம்மளுடைய உணவு பழக்கம் அந்த மாதிரி நம் வாழ்க்கையே மாறிவிட்டது. எனவே எவருமே சொல்ல முடியாது இந்த புஷ்பத்தில் பறந்துட்டோம், நாங்கள் அனைவருமே குழந்தை சிறுவனுடைய பிள்ளைகள், நாங்கள் சாகவே மாட்டோம் அப்படின்ட்டு எவரும் சொல்ல முடியாது. நம் அனைவருமே இந்த உலகத்திலே ஒரு பயணிகளை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த விண்ணக வீட்டை நோக்கிய ஒரு பயணத்தினுடைய ஒரு பயணிகள், அவ்வளவுதான். வந்தமா 50 வயசு 60 வயசு 70 வயசு, இவ்வளவுதான் நம்ம கொடுக்கப்பட்ட நாட்கள். இந்த நாட்களிலே நாம் எப்படி வாழுகின்றோம், நல்ல ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு பயந்து நல்ல ஒரு சிந்தனையோடு
மற்றவர்களை வாழ வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து என்ன பண்றோம், நம்ம வந்து மற்றவங்களை எப்படி கெடுக்கலாம். நம்ம ஊர் மக்கள் தங்கமான மக்கள், நம்ம அப்படி கண்டிப்பா பண்ண மாட்டோம். ஊர்ல பார்க்கும்பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் நல்லா வளருது, சப்போஸ் ஒரு பைக் வாங்கிட்டாங்களா, இல்ல ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்களா, இல்ல ஒரு தொழில் முயற்சி புதுசா ஒரு கடை ஆரம்பிச்சாங்களா, இப்படி இவனுக்கு காசு வந்துச்சு, எங்க கொள்ளையடிச்சான், யாரை கொள்ளையடிச்சான், இப்படிதான் அது சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, ரொம்ப தங்கமான மக்கள், நமது புஷ்படுத்த மக்கள், சரிங்களா. ஆனா பெரும்பாலும் பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு போட்டி பொறாமைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம் அனைவருமே என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை முடித்துக் கொண்டு அந்த கடவுளை, நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த நிலை வாழ்வை கொடுப்பது எது என்ற ஒரு தேடலிலே பல்வேறு காலகட்டங்களை பார்க்கின்றோம். ஒரு காலகட்டத்திலே இந்த நிலை வாழ்வு விண்ணக வீட்டை எது கொடுக்கும் என்ற தேடலிலே ஒரு சிந்தனை என்னன்னா, யாரெல்லாம் படித்திருந்தார்களோ, மெத்த படித்த மேதாவிகள், தத்துவ ஞானிகள், இறையிறார்கள், இவர்கள் தான் எனது நிலைவாழ்வை பெற்றுக் கொண்டார்கள். இவர் இந்த படிப்பு தான் நிலைவாழ்வு என்று இந்த ஒரு அறிவை தேடுகின்ற ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருந்தது. அதனால்தான் பழைய காலத்திலே சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ இதுபோல தத்துவ ஞானிகளை உலகம் கொண்டாடியது. ஏன்னா இவங்களிருந்து ஏகப்பட்ட கருத்துக்கள் உலகத்தில் கிடைக்கின்றது, ஏகப்பட்ட சிந்தனைகளை இந்த உலகத்துக்கு கொடுத்திருந்தார்கள். நிலை வாழ்வு என்ற அந்த ஒரு அறிவு இதை வைத்திருக்கின்றார்கள். எனவே அறிவுதான் நிலை வாழ்வு. எனவே இந்த சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ இதுபோல ஞானிகள் தான் நிலைவாழை கற்றுக்கொண்டதாக இந்த ஒரு மக்களை அவர்கள் என்ன பண்ணாங்க, ஏகப்பட்ட ஒரு பாராட்டி போற்றியதை பார்த்தோம். இது வந்து ஒரு காலகட்டம். அடுத்து பார்க்கும்பொழுது இன்னொரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் திறமைசாலிகளோ, யாரெல்லாம் பலம் பொருந்தியவர்களோ, அந்த பலம் திறமை அதாவது நிலைவாழ்வு என்று நினைத்தார்கள். எந்த ஒரு மனிதனால் ஒரு 10 பேரை அடிக்க முடியுதோ, இல்லை என்றால் எந்த ஒரு மனிதனால் மற்ற நாடுகளை வெற்றி கொள்ள முடியுதோ அவர்தான் நிலைவாழ்வு பெற்றுக் கொண்டதாக ஒரு கருத்துருவானது நிலவில். அதனால்தான் இந்த ஜூலியஸ் சீசர், மகா அலெக்சாண்டர், நெப்போலியன் என்று இது போன்ற வீரர்களை இந்த உலகமானது கொண்டாடியது. ஏன்னா அந்த மகா அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர், நெப்போலியன் இந்த உலகம் முழுவதுமே தன் வாளின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். சின்ன வயசுலேயே இந்த உலகத்தையே ஆட்டி படைத்தார்கள். மற்றவர்களெல்லாம் தன்னை பார்த்து பயப்படும்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். எனவே வீரம்தான் ஒரு நிலை வாழ்வு என்று இந்த ஒரு சிந்தனையை கொண்டதால் எனவே இவர்களை இந்த உலகமானது போற்றி பாராட்டியது. இது ஒரு காலகட்டம். அடுத்து பார்க்கும்பொழுது என்னன்னா, யாரெல்லாம் செல்வங்கள், சொத்து, பணம் வைத்திருக்கின்றார்களோ, இந்த பணம், செல்வம், சொத்து தான் ஒரு நிலைவாழ்வு என்று இதை தேடுகின்ற மக்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த செல்வம், சொத்து, பணம்லாம் இந்த உலகத்திற்கு பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்பொழுது நாம் செய்தால் எல்லாம் பார்க்கும்பொழுது என்னன்னா, யாரெல்லாம் பணம், காசு வச்சிருக்கிறாங்களோ அவர்களுக்காக ஏன் சட்டங்கள் கூட வளைகின்ற அளவிற்கு இன்னைக்கு ஒரு சிந்தனை இருந்து கொண்டிருக்கு. இப்போ நான் பெரிய பணக்காரனா இருந்தேன்னா நான் சொல்றதுதான் சட்டம். அது எங்க நீதிமன்றத்தில் கூட கொஞ்சம் காசு கொடுத்தா நம்ம தப்பை செஞ்சுட்டு கொஞ்சம் இது பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா இது என்ன தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்துவிடும். இது வந்து கட்டுக்கதையில் நடக்கிற நிகழ்வு. எல்லாம் அந்த கோர் கொடுக்கிற தீர்ப்பு பார்க்கும்பொழுது யார் பணக்காரனோ, யார் அதிகாரம் படைத்தவர்களோ அவர்களுக்கான தீர்ப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியா ஜனநாயக நாடு, இந்தியா எல்லோருக்கும் நாடு, இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்று இங்க ஏற்றளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த யதார்த்தமான உலகத்திலே எப்படிப்பட்ட நீங்க வந்து பார்த்துக்கலாம், பேப்பர் பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் அந்த மண்ணை தப்புன்னு தெரியும். இருந்தாலும் அவன் பணக்காரன் என்பதற்காக நீதியில் வளைக்கப்படுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவன் அனைத்துமே இந்த உலகம் மட்டும்தான். அதனால வந்து இப்ப என்ன நினைக்கிறோம், பணம் இருந்தா போதும், எவனையும் விலைக்கு வாங்கிடலாம். ஏகப்பட்ட பணக்காரன்னா ஊர்ல எல்லோரும் என்ன பண்ணணும், நாம் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த ஒரு படிப்பு, ஒரு அறிவு, ஒரு ஞானம் இது உண்மையே ஒரு மனிதனுக்கு நிலை வாழ்வை கொடுக்குமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு வெறும் படிப்பு, அறிவு நிலை வாழ்வு கொடுக்குமா? கொடுக்குமா? எல்லாரும் ஏதோ ஒரு உலகத்துல இருக்குமா இருக்காண்டு எப்பா எல்லாம் அங்கதான் இருக்கிறீங்க. ஃபாதர் விறுவிறுன்னு சொல்றாரு, சீக்கிரம் முடிச்சு போயிருக்க பாரு அப்படின்றீங்களோ. இன்னைக்கு நாம வந்து படிக்கின்ற படிப்பு, பட்டங்கள், அறிவு, ஞானம் இது மனிதனுக்கு நிலைவாழ்வு கொடுக்குமா? கண்டிப்பா சான்ஸே கிடையாது. அது வந்து உண்மையிலேயே எவ்வளவு பெரிய படிப்பு பார்க்கும்பொழுது சாதாரண பாமர மக்கள், ஒரு பள்ளிக்கூடம் போகாத மக்கள் நம்முடைய மக்களுக்கு உதவிகளை செய்தார்கள். மெத்த படித்த மேதாவிகள், ஞானிகள்லாம் எப்படி மற்றவரை கெடுக்கலாம் என்று திட்டமிட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேற எங்கேயும் போனா நம் தமிழக வரலாற்றை எடுத்து பார்த்தா தெரியும். தமிழக வரலாற்றிலே தமிழகத்தில் நிறைய முதலமைச்சர்கள் ஆண்டிருக்கிறார்கள், நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு அதை பார்க்கும்பொழுது
நிறைய பேர் பெரிய ஞானிகள், படிப்பாளிகள், அறிவாளிகள்லாம் தமிழகத்தை ஆண்டிருக்கிறார். ஆனா எவருமே மக்களை பற்றி, எளியவர்களை பற்றி, பாமரர்களை பற்றி சிந்திக்கவில்லை. ஆனால் 9 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஒரு மனிதர் ஆண்டார். அவர் கட்டிய அணைகள், அவர் தொடங்கிய தொழிற்சாலைகள் தான் இன்று வரை தமிழகம் என்றால் ஒரு முகத்தை காண்பிக்கிறது. தமிழகம்னா ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம், ஒரு வளர்ச்சி அடைந்த இடம் என்று இந்த மனிதர் ஒரு 9 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்டார். அவர் கட்டிய அணைகளால் தான் இன்னைக்கு தமிழகத்தில் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கிறோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் அந்த மனிதர் செய்த ஒரு சாதனை. இவர் வந்து பள்ளிக்கூடம் பக்கம் போனதே கிடையாது. ஏன்னா சின்ன வயசு தந்தைகள் வந்து பள்ளிக்கூடம், மலைக்கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினே கிடையாது. படிக்காத ஒரு மனிதன், ஆனால் மக்களுக்காய் சிந்தித்தவர் அந்த ஒரு மனிதன். ஏனென்றால் தமிழகத்தில் மக்களுக்காக பல்வேறு அணைகளை கட்டினார், பல்வேறு தொழிற்சாலைகளை இன்னைக்கு அந்த மனிதர் தான் கட்டினார். அதாவது பிள்ளைகள் என்ன கஷ்டப்பட்ட பிள்ளைகளாம் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்று மதிய உணவு திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியிலுமே நாங்க தான் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் நீ சொல்லிக் கொள்ளலாம். அடிப்படையாக மாணவர்கள் படிக்க வேண்டும், நமது மக்கள் முன்னேற வேண்டும் என்று பள்ளிக்கூடங்களை கட்டியவர் இந்த ஒரு மாமனிதர். அவருக்கு முடிந்தது 3 கிலோமீட்டருக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும். ஏன்னா எதை இழந்தாலும் ஒரு கல்வி இருந்தால் நிச்சயமாக எனது பிள்ளைகள் தப்பித்துக் கொள்வார்கள், முன்னேறுவார்கள் என்று பள்ளிக்கூடங்களை ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு பள்ளிக்கூடத்தை அவர் நிர்மாணித்தார். இன்னைக்கு நமக்கு பார்க்கும்பொழுது ஒரு 3 கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு அடுத்து என்ன இருக்கிறது என்பது நமக்கு நிச்சயமாக தெரியும். இவ்வாறு படிக்காத ஒரு மனிதன் அது மிகச்சிறந்த ஒரு மேதையாய் தமிழகத்தை ஒரு செதுக்கிய ஒரு சிற்பியாக அந்த மனிதர் இருக்கின்றார். ஆனா பெரிய படிச்சவங்க நிச்சயமாக மக்களை பற்றவர்கள் நிச்சயமாக எதுவுமே சிந்தித்து பார்த்ததாக தெரியவில்லை. எனவே கல்வி, ஞானம், அறிவு கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு நிலை வாழ்வை கொடுக்க போது கிடையாது. அடுத்த வரும்பொழுது உடல் பலம், பெரிய அதிகாரம், ஒரு வீரம், இது ஒரு மனிதனுக்கு நிலை வாழ்வை கொடுக்குமா என்றால் கண்டிப்பாக முடியாது. இந்த உலக வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது எத்தனையோ சர்வாதிகாரிகளை இந்த உலகம் கண்டிருக்கின்றது. அடால்ஃப் ஹிட்லர் இந்த 2ஆம் உலக போர் நடக்கும் பொழுது இந்த உலகத்தை பயம் காட்டியவர் அந்த அடால்ஃப் ஹிட்லர். ஏனென்றால் இவர் என்ன தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விரோதியாக, எதிரியாக யூதர்களை அவர் நினைத்திருந்தார். என்ன பண்ணாரு? இந்த யூத இனம்தான் தனக்கே ஒரு எதிரி என்று நினைத்துக் கொண்டார். தனது ஜெர்மானிய இனம்தான், ஜெர்மானி நாடுதான் இந்த உலகத்திலே சிறந்த நாடு என்று ஒரு சிந்தனையோடு ஏகப்பட்ட அப்பாவி யூதர்களை அவர் கொண்டு குவித்தார். வரலாறானது இவ்வாறு சொல்கின்றது. ஒரு அப்பாவி 60 லட்சம் யூதர்களை அநியாயமாக கொண்டு குவித்தவர் இந்த அடால்ஃப் ஹிட்லர். என்ன பண்ணாருன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப், ஒரு பெரிய ஒரு முகாமை அடைத்து வைத்துக் கொண்டு ஒரு 100 பேர் அந்த இடத்துல இருக்கலாம்னா ஒரு 2000-3000 பேரை ஆடு மாடுகளை போன்று அந்த அறையிலே தள்ளி வைத்து விட்டு உள்ள பண்ணுறாங்க. கையில ஒரு வளையத்தை மாட்டி உள்ளே தள்ளி விட்டு விடுவார். என்ன பண்ணாங்க? ஒரு கேஸ், ஒரு நச்சு வாயுவை அந்த அறையில் செலுத்தி எல்லோரையுமே கொடூரமாக கொண்டு குவித்தவர் இந்த அடால்ஃப் ஹிட்லர். கடைசியாச்சு சண்டை முடிவுக்கு வருகின்றது. ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் இவரை எல்லா நேசப்படைகள் எல்லாம் இவரை தாக்கி நெருங்கி வருகின்ற வேலை எங்க இருக்கிறாரு? பதுங்கு குழியில் இருக்கின்றார். கடைசியாச்சு கண்டிப்பாக தன்னை கொண்டு விடார் என்று பயந்து போய் தன் கை துப்பாக்கி எடுத்து தானே தற்கொலை செய்தார் என்று வரலாறு சொல்லுகின்றது. இவ்வாறு உலகத்தையே ஆட்டி படைத்தவர், உலகத்தையே பயம் காட்டியவர் கடைசியிலே கை துப்பாக்கி மாட்டி கடைசி செத்து போகின்றார். இதுதான் சர்வாதிகாரம், ஒரு பெரிய ஒரு உடல் பலம், ஒரு வீரத்திற்கு கிடைத்த ஒரு பரிசு. எனவே நிச்சயமாக ஒரு பலம், வீரம், அதிகாரம் கண்டிப்பாக ஒரு நிலை வாழ்வை கொடுக்க முடியாது. அதே ஒரு பார்க்கும் பொழுது பணம், இப்ப என்னோட பெரிய பணம் இருந்தால் பிணம் வாய் பழக்கும், பணம் தான் இல்லாமல் என்று பணத்தை தந்த உலகமானது கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நமது பணம் நிச்சயமாக நிலை வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்ல முடியாது. ஒரு ஊர்ல வந்து ஒரு துறவி இருந்திருக்காரு. அந்த ஊர்ல இன்னொரு பெரிய ஒரு பணக்காரன். அந்த பணக்காரன் போது தனக்கு ஒரு அந்த பண திமிர், ஒரு கர்வம் இருக்க எப்பவுமே இருக்கு. இவர் நினைச்சாரு சொன்னார்னா அந்த துறவிட்ட போய் ஒரு நாள், துறவியே எங்க வீட்டுக்கு வர சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு துறவிட்ட சொல்லியிருக்காரு. இவரும் சரி நான் சாப்பிட வரேன், துறவியும் ஏற்றுக்கொண்டார். ஒரு மத்தியானம் சாப்பிட வந்துருக்காங்க. இந்த பணக்காரன் எப்படியாவது இந்த துறவிக்கு தன் பணம் எல்லாத்தையும் காக்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ரூமா கூட்டி போறாரு. துறவி இந்த ரூம் பாருங்க இவ்வளவு தங்கும், இங்க பாருங்க இவ்வளவு படம் அப்படின்ட்டு ஒவ்வொரு அறையாக திறந்து காமிச்சிட்டு இருக்காரு. கடைசியில் வந்து சாப்பிட உட்காந்துட்டு போது அந்த பணக்காரன் சொன்னாராம், துறவி உங்களுக்கு என்ன வேணாலும் சரி, எவ்வளவு நாளும் சரி கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு தாரேன் அப்படின்ட்டு அந்த பணக்கார திமிரில் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த துறவி நான் சாப்பிட்டு இருக்கும்பொழுது ஒரு சின்ன ஒரு குண்டூசி எடுத்துருக்காரு. ஐயா நீ ஒன்றும் பண்ணாண்டாம், நான் செத்து மேல பண்ணவர், நீ செத்து மேல வரவில்லை, அப்ப என்ன பண்ணு இந்த குண்டூசியை மட்டும் என்ன பண்ணு தயவுசெய்து மேல கொண்டு எடுத்து கொடுத்து தந்துட அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பணக்காரன் என்ன தர சொல்றீங்க, செத்தவரை எதை எட்ட முடியும் அப்படின்ட்டு கொண்டு முடியும், எப்படி அந்த குண்டூசி கொண்டு வர அப்படின்ட்டு அவர் கேட்டார். ஐயா உனக்கு உனக்கு உணர்த்துறதுக்கு தான் இதை சொன்னேன், இந்த குண்டூசியை கூட என்ன பண்ண முடியாது, உன்னால
விண்ணகத்துக்கு அடுத்த உலகத்துக்கு கொண்டு வர முடியாது. அப்புறம் என்னையா பணம் அப்படின்ட்டு துறவி சொன்னார். நண்பர்களே, இதே போன்றுதான் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய பணம், எவ்வளவு பெரிய செல்வம், எவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருந்தால் நிச்சயமாக ஒரு குண்டுமணி, ஒரு குண்டூசியை கூட இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலகத்திற்கு நம்மால் கொண்டு வர முடியாது. எனவே நம்ம கூட பார்த்துட்டு வந்த உலகத்துல எவ்வளவு பணக்காரங்க, எவ்வளவு பெரிய செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கின்றார்கள். கடைசி ஆகும்போது ஒண்ணு கூட அவளுக்கு கொண்டு போக முடியாது. இதுதான் பணம், செல்வம், சொத்துக்களுடைய நிலைமை. அப்படியானால் எதுதான் மனிதனுக்கு நிலை வாழ்வை கொடுக்க முடியும் என்று நாம் சிந்து பார்க்க வேண்டும். யோவான் செய்தி 6வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் இதற்கான முழு விடையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இயேசு கூறுகின்றார், என் சதையை உண்டு என் ரத்தத்தை எவன் குடிக்கின்றானோ அவன் நிலை வாழ்வை பெறுவான். இயேசு கூறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் இருக்கின்ற எதுவுமே உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்க போவது கிடையாது. மாறாக எவன் ஒருவன் என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிக்கின்றானோ அவனுக்கு நிலைவாழ்வு கிடைக்கும் என்று இயேசு கூறுகின்றார். அதாவது யாரெல்லாம் ஆண்டவரை நம்பிக்கையோடு பற்றிக் கொள்கின்றார்களோ, ஆண்டவர் தான் எல்லாம் என்று ஆண்டவரை பின்தொடர்கின்றார்களோ அவர்களுக்கு நிலைவாழ்வு கிடைக்கும். வெறுமனே நமது படிப்பு, அதிகாரம், செல்வம், சொத்துக்கள் கண்டிப்பாக நிலைவாழ்வு கொடுக்க போது கிடையாது. மாறாக ஆண்டவரால் மட்டும்தான் நமக்கு நிச்சயமாக நிலைவாழ்வு கொடுக்கும் என்பதை அருமையாக அந்த ஒரு பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் ஆபிரகாம் கடவுள் கூப்பிடுகின்றார், ஆபிரகாம் உன் நாட்டை விட்டு உன் மக்களை விட்டு நான் காட்டுகிற நாட்டுக்கு போயிட்டு சொன்னவுடன் இந்த ஆபிரகாம் எதுவுமே சிந்திக்கவில்லை. நான் இதுவரை வாழ்ந்த இந்த இடத்தை விட்டுவிட்டு எப்படி நான் செல்வது, என் உறவுகளை விட்டுவிட்டு நான் எப்படி செல்வது, என் செல்வன் சொத்துக்களை விட்டுவிட்டு எப்படி செல்வது என்று அவர் சிந்தித்து பார்க்கவில்லை. கடவுள் சொன்ன மறு மாத்திரத்திலேயே உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுள் தான் எல்லாம் என்று கடவுள் காட்டிய அந்த வழியிலே பயணிக்க ஆயத்தப்பட்டார். அதனால்தான் ஆபிரகாமை விசுவாசம் தந்தை என்று நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் அவருக்கு தெரிந்திருந்தது நிச்சயமாக நிலை வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரே மனிதர் இந்த கடவுளால் மட்டும்தான் என கொடுக்க முடியும் என்று கடவுளை நம்பி தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார். அதனால்தான் விசுவாசம் தந்தை என்று இன்று வரை உலகத்தால் கொண்டாடப்படுகின்றார். அதே போன்றே இந்த பிரான்சிஸ் சவேரியார் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு பெரிய பிரபு குடும்பத்தில் பிறந்தவர். இவருக்குள் இருந்த ஒரு ஆசை, கனவெல்லாம் அந்த புகழ்பெற்ற பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே நான் கல்வி பெற வேண்டும். எந்த ஒரு பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் நான் கல்வி பெறுகின்றனோ அதே பல்கலைக்கழகத்திலே ஒரு சிறந்த ஒரு பேராசிரியராக நான் மாற வேண்டும் என்ற ஏக்கத்தோடு கனவோடு வாழ்ந்தவர் இந்த சவேரியார். இப்படிப்பட்ட இந்த சவேரியாரை இன்னொரு மனிதர் சந்திக்கின்றார். என்ன பார்க்கும்போதெல்லாம் ஒரு இறை வார்த்தை, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாய் கொண்டாலும் என் வாழ்வை தன் வாழ்வை இழந்து விட்டால் அதனால் கிடைக்கும் பயன் என்று இந்த ஒரு இறை வார்த்தை சவேரியை பார்க்கும் பொழுதெல்லாம் லோயலா இக்னாசியார் கூறியிருக்கின்றார். ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயம் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் வரும் பயன் என்ற இந்த இறை வார்த்தை இந்த சவேரியாருக்குள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தியது. பெரிய ஒரு பிரபு குடும்பம், சிறந்த ஒரு ஞானி இருந்தாலும் இந்த ஒரு இறை வார்த்தை உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் வரும் பயன் என்ற இந்த இறை வார்த்தையினால் தன்னையே மாற்றிக்கொண்டு கடவுளுக்காக அவர் வாழ ஆரம்பிக்கின்றார். ஒரு குருவானவராக மாறி, அதுவும் குறிப்பாக இந்தியாவிற்கு வந்து அதிலும் சிறப்பாக நம்ம தூத்துக்குடி மறைமாவட்டத்திலே பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து எத்தனையோ மக்களை இறைவனுக்கு கொண்டு வந்தவர் இந்த சவேரியார். காரணம், கடவுளை நம்பியவர். தங்கள் குடும்பத்தினுடைய செல்வத்தையோ தந்த கல்வி ஞானத்தையோ அவர் நம்பவில்லை. மாறாக கடவுளை பற்றி கொண்டு கடவுளால் மட்டும்தான் நிலைவாழ்வு கொடுக்க முடியும் என்று கடவுளுக்காய் வாழ்ந்தவர் இந்த சவேரியார். அதனால்தான் இந்த பல இடங்களிலே சவேரியாருக்கு ஆலயங்களும் விழாக்களும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த வரிசையிலே நமது பாதுகாவலி, நமது தாய் இந்த குழந்தை இயேசுவின் தெரசால் சின்ன வயதிலிருந்தே கடவுளுக்காய் வாழ்ந்தவர், எப்பொழுதுமே ஜெபிக்கக்கூடிய பண்போடு வாழ்ந்தவர். இன்னைக்கு வந்து நம் பாதுகாவலியை எல்லா வேதபோத நாடுகளுடைய ஒரு பாதுகாவலியாக திருச்சபை வைத்திருக்கின்றது. நமது பாதுகாவலி வெளியே எங்குமே சென்றது கிடையாது. ஒரு கண்ணீர் மடத்திலே 4 சுவர்களுக்குள் வாழ்ந்தவள் தான் நம் பாதுகாவலி. அப்படிப்பட்ட ஒரு தாயை இந்த திருச்சபையானது வேதபோத நாடுகளுக்கெல்லாம் பாதுகாவலியை வைத்திருக்கின்றால் இந்த தாய் கடவுள் மீது கொண்டிருந்த ஒரு பக்தி, ஒரு பற்றுதல், எப்பொழுதுமே ஜெபிக்கின்ற ஒரு தாயாக, ஆண்டவரை மட்டுமே தேடுகின்ற ஒரு தாயாக இந்த தாய் இருந்தால் திருச்சபை நம் தாயை ஒரு பெரிய ஒரு இடத்தில் வைத்தது. அதே போன்று கடவுளும் ஒரு புனிதையாக நம் தாயை மாற்றுகின்றார். அப்படிப்பட்ட தாயின் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். இந்த வாழ்க்கையிலே நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? நிலை வாழ்வுக்காக வெறுமனே படிப்பை தேடுகின்றோமா, இல்லை என்றால் அதிகாரத்தை தேடுகின்றோமா,
இல்லை என்றால் செல்வம் தான் நிலம் என்று செல்வத்தை தேடுகின்றோமா? இல்லை என்றால் ஆபிரகாம் கடவுளை தேடியது போன்று கடவுளை தேடுகின்றோமா? பிரான்சிஸ் சவேரியார் கடவுளை தேடிய போன்று நாம் கடவுளை தேடுகின்றோமா? நமது பாதுகாவலி கடவுள் தான் எல்லாம் என்று கடவுளுக்காய் வாழ்ந்தாலோ அதே போன்று நமது வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்காய் வாழ்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆனால் பார்க்கும்போது பெரும்பாலும் இன்னும் நம்ம அந்த உலகத்து போக்கின்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் கடவுளுக்கு அதிகமான நேரத்தை முக்கியத்துவம் கொடுப்பதை விட வெறும் இந்த பொழுதுபோக்கு காரியங்கள், சும்மா சின்ன படங்கள், திரைப்படங்கள் இது போல காரியங்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இந்த லாக்டவுன் காலத்தில் ஒரு அருமையான ஒரு மீம்ஸ், என்ன மீம்ஸ்னா, கடவுள் சாத்தான பேசிக்கிட்டாங்க. அப்போ சாத்தான் சொல்லிச்சான், பாத்தியா கடவுளே, இந்த லாக்டவுன்ல எல்லா கோயிலையும் பூட்டிட்டேன், யாரையுமே கோயிலுக்கு வரவிடாம எல்லாருமே என்ன பண்ணிட்டேன், வீட்டிலே வச்சுட்டேன் பத்தியா அப்படின்ட்டு ரொம்ப பெருமையான சாத்தான் சொல்லியிருக்கு. அப்போ கடவுள் சாரா, நீ என்ன பண்ண, கொரோனா கொண்டு என்னாச்சு, இந்த கோயிலெல்லாம் பூட்டிட்டையா? ஆனா என்ன பண்ண, நான் எல்லா மக்களையுமே வீட்டில் வைத்து ஒவ்வொரு வீடுகளையுமே ஆலயங்களாக நான் மாற்றி விட்டேன் என்று கடவுள் சொன்னாராம். ஆனா நம்ம ஊர்ல அப்படி ஆலயமா இருந்துச்சா? ஆமாவா? பரவாயில்ல, பாட்டு தான் ரொம்ப சத்தமா ஆமா பார்த்துருக்கிறாங்க. பரவாயில்ல, வெரி குட். அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷம், சரிங்களா? உண்மையிலேயே நல்ல ஒரு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இனி மாசம் இப்படி போகுது. திறந்து விட்டாச்சு. ஆனா திறந்து விட்டதுனால கொரோனா முடிஞ்சுலாம் கணக்கு கிடையாது. இன்னைக்கு கணக்கு 5751 நோயின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கும். இருந்தாலும் நம்ம என்னது, ஃபுல் ஸ்கூல், மற்றபடி இந்த திரையரங்கு ஒரு சில காரியங்கள் தவிர இந்தியா முழுக்குமே திறந்து விட்டாச்சு. ஏன்னா என்னாச்சு, இந்திய பொருளாதாரம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு திறந்து விட்டாச்சு. இருந்தாலும் இந்த கொரோனா நோய் கண்டிப்பா இருந்துட்டு, அந்த மார்ச், ஏப்ரல், மேல கடுமையான ஒரு ஊரடங்கு. அப்பெல்லாம் என்ன பண்ணோம், கண்டிப்பா நம்ம நல்லா ஜெபிச்சிருந்தோம்னா நிச்சயமாக என்னது வாழ்த்துக்கள், பாராட்டுகள், ஆசீர்வாதம். மற்றபடி அதை விட்டுட்டு இந்திய தொலைக்காட்சி முதன்முறையாண்டு ஒரு செட் இருக்கும், ஒரு 10-15 படத்தை வச்சு இதே தான் இன்னைக்கு இந்த டிவில, நாளைக்கு அந்த டிவில, எதில் போடணும் சளைக்க வேணும் ஆன் பண்ணி இப்படி பாரு. இதை விட என்னது, பழைய காலத்து டிவி தொடரலாம் இன்னைக்கு வர போடுறாங்க. இருந்தாலும் மக்கள் சலிக்காம சித்தி 2ஆவது போட்டான், சித்தி 1ஆவது போட்டான், அதையே பார்த்துருந்தோம்னா நம்ம நிலைமை நம்ம தான் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம பார்க்குற சித்தி தொடரோ, அந்த தொடரோ, அந்த தொடரோ எதுவுமே நிச்சயமாக நிலைவாழ் கொடுக்க போகக்கூடிய, மாறாக எவரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றிக் கொள்கின்றாரோ, எவ்வாறு நமது பாதுகாவலி இந்த குலதேசத்தின் அரசால் கடவுளுக்காய் வாழ்ந்தாலோ அதே நாம் வாழ்ந்தால் விண்ணக வீடு, நிலையான வீடு. எங்கள் மருந்துகளே, அந்த நிலை வாழுடைய மக்களாக வாழ்வோம். அதற்கு வர வேண்டி இந்த மாலை வழிபாட்டில் பங்கெடுப்போம். கண்டு நமக்கு கற்பித்திருக்கிறார். அந்த முதன்மையான ஒரு காரியத்தை, அன்புறவுகளை கட்டியெடுத்து மக்கள் மேல் அக்கறை கொள்வது என்ற காரியங்களை இன்றும் ஒரு நல்ல மதிப்பீடாக மாறலாம். எதையெல்லாமும் நாம் பற்றி கொண்டிருப்போம். ஆனால் அவையெல்லாம் நிலைத்து நிற்க முடியாது. எது கடைசியில் இருக்கும், அந்த அன்புறவுகள் தான் நாம் செய்த பிறருக்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு காரியம்தான். நான் என்னுடைய உடலை உண்டு இரத்தத்தை பருகினால் என்ற ஒரு பகுதியில் நிலை வாழ்வை அவர் சுட்டி காட்டியதில் என்னுடைய இரத்தத்தை சிந்துவது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அதனால் நாம் மற்றவர்களுக்காக செய்கின்ற அன்பு செயல்கள், தியாகங்கள் தான் கடைசியில் நமக்கு ஒரு Thank you.